நம்ம எர்த்தில் எந்த பிளேஸில் இருக்கோன்ற நம்மளோட லொக்கேஷனை அக்யூரேட்டாக சொல்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ். இது எல்லாருக்குமே தெரியும். இதை ஓன் பண்ணியிருக்கிறது அமெரிக்கா. இப்போ GNSS இதை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ GNSSனா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, GNSSக்குள்ள தான் ஜிபிஎஸ், அமெரிக்காவை பேஸ் பண்ண ஜிபிஎஸ், யூரோப்பை பேஸ் பண்ண கெலிலியோ, ரஷ்யாவை பேஸ் பண்ண GLONASS, ஜப்பானை பேஸ் பண்ண QZSS, சைனாவை பேஸ் பண்ண BEIDOU, இது எல்லாமே சேர்ந்த ஒரு கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் தான் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்லப்படுது. இப்போ இந்த இமேஜை பாருங்க. ஜிபிஎஸ்ல 31 சேட்டலைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 31 சேட்டலைட்ஸோட ஹெல்ப் மூலமாக தான் நம்மளோட லொக்கேஷன் இந்த இடத்துல எங்கே இருக்குன்றத அக்யூரேட்டாக நம்மளோட ஃபோன் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். எதாக இருந்தாலுமே அந்த ஜிபிஎஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ GNSS சிஸ்டம் நம்ம பார்க்கலாமே. இப்போ இந்த இமேஜை பாருங்க. GNSSக்குள்ள தான் நான் சொன்ன அந்த ஜிபிஎஸ், கலிலியோ, GLONASS, BeiDou, QZSS எல்லாமே இருக்கு. ஸோ ஜிபிஎஸ்ல 31 சேட்டலைட்ஸ் இருக்கிற மாதிரி கலிலியோல 24 சேட்டலைட்ஸ், GLONASSல 24 சேட்டலைட்ஸ், BeiDouல 35 சேட்டலைட்ஸ், QZSS ஜப்பானா பேஸ் பண்ணதுல வந்துட்டு 4 சேட்டலைட்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, 31 சேட்டலைட்ஸ் இருக்க ஜிபிஎஸ்லேயே லொகேஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்கிறப்போ, இந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ்லாம் சேர்றப்போ கிட்டத்தட்ட 100க்கு கிட்ட சேட்டலைட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ சேட்டலைட்ஸ் ஒன்றா சேர்றப்போ நம்மளோட லொக்கேஷன், நம்ம எங்கே இருக்கணுன்ற அந்த அக்யூரசி எவ்வளோ துல்லியமாக இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏன் இங்கே பார்க்குறோன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த டோல் பூத். ஃபர்ஸ்ட்லாம் டோல்ஸ் எப்படி இருந்ததுன்னா பயங்கர ஃபிசிக்கலாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைனா வந்துட்டு கேஷாக நம்ம கொடுப்போம். ஸோ அதுலேருந்து அப்டேட் ஆன ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபாஸ்டாக்னு வந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ANPR டிவைஸ் வந்துட்டு சைடில் இருக்கும். ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கங்கே CCTV இருக்கும். நம்ம ஃபாஸ்டாகில் இருக்க அமௌண்ட்டை அதை டெபிட் பண்ணிக்கும். ஸோ இந்த டிவைஸ் பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லலாம். ஃபாஸ்டாக் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம முன்னாடி வெயிட் பண்ண டைமோட இப்போ நம்ம குறைச்சிருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, GNSS பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டோல் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த GNSS பொறுத்த வரைக்குமே GNSS ஆன்போர்டு யூனிட்னு ஒன்று இருக்கும். இப்போ வரக்கூடிய கார்களில் அவங்களே பொருத்தி கொடுத்துருவாங்க. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளோட லொக்கேஷனை வந்துட்டு அக்யூரேட்டாக அடிக்கும். எப்படி ஜிபிஎஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளோட லொக்கேஷன் இடத்துல எங்கே இருக்குன்றத சொல்லுமோ, 31 சேட்டலைட்ஸ்லேயே ஜிபிஎஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லும். ஆனால் GNSSல முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ சேட்டலைட்ஸ் வந்துட்டு ஒருங்கிணைஞ்சு நம்மளோட லொக்கேஷனை அவ்வளோ அக்யூரேட்டாக அடிக்கும். ஸோ இந்த ஆன்போர்டு யூனிட் நம்மளோட வெஹிக்கல் காரில் இருக்கிறப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டோல் பூத்தை நம்ம கிராஸ் பண்ணுறப்போ GNSS லேன் சொல்லிட்டு செப்பரேட்டாக வைக்க போகிறாங்களாம். ஸோ அந்த லேன் வழியாக கார் ட்ராவல் ஆகிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் எந்த டோலுமே பே பண்ண தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் முன்னாடி நம்ம ஒரு டோலை கிராஸ் பண்ணுறப்போ அந்த என்டையர் நெக்ஸ்ட் டோல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபீஸை, அந்த ரோட்டுக்கான ஃபீஸை நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். ஆனால் இப்போது அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன், பீப்புள் வந்துட்டு ஃபாஸ்டாக்ல இருந்து GNSSக்கு டிரான்சிஷன் வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கணும்ன்ற, அதை என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அது மட்டுமே இல்லாமல் 20 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அதை இந்த GNSS மூலமாக வந்துட்டு சேட்டிலைட் அங்கங்கே இருக்க CCTV கூட சிங்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே சிங்க் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதுன்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நிதின் கட்காரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சிஸ்டம் மூலமாக என்ன மெயின் பெனிஃபிட் நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த ஃபாஸ்டாகுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபுல் டோல் நம்ம பே பண்ணி ஆகணும். ஆனால் இப்போது நம்ம ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஆனால் ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா, பீப்புள் வந்துட்டு ஃபாஸ்டாக்லேருந்து GNSSக்கு மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஃபாஸ்டாக் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இது கூடயே வந்துட்டு GNSS லேன் சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு லேன் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேனில் ட்ராவல் ஆகக்கூடிய கார்களில் வந்துட்டு இந்த GNSS ஆன்போர்டு யூனிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த யூனிட் இருந்தால் மட்டும்தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி அந்த யூனிட் இல்லாத கார்கள் வந்துட்டு இந்த லேனுக்குள்ளே ட்ராவல் ஆனிச்சுன்னா
ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு டோலுக்கு வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 200 ரூபானா அதை விட டபுள் த அமௌண்ட் தான் பெனால்ட்டியாக விழுன்ற ஒரு விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃபாஸ்டாக்லேருந்து இப்போ நம்ம ஜிஎன்எஸ்எஸ் லேன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டோலாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா டோலுமே வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் டோல் பூத்தாக தான் இருக்க போகுது. கார் மாட்டுக்கும் என்ன சொல்கிறது, ஜிஎன்எஸ்எஸ் லேன் ஃபுல்லாகவே இருக்கும், அதில் கார் மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆன்போர்டு யூனிட் காரில் இருக்கும், அந்த ஆன்போர்டு யூனிட் மேலே இருக்க நூற்றுக்கணக்கான சேட்டலைட்டோட சிங்க் ஆகியிருக்கும். நம்மளோட இன்ஃபர்மேஷன் அக்யூரேசியாக நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோன்றதை துல்லியமாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ்க்கான பேமெண்ட்டை மட்டும் நம்ம வந்துட்டு பே பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். இதில் நம்மளோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா, காஸ்ட் வைஸ் நம்ம வந்துட்டு ரொம்பவே சேவ் பண்ணலான்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நார்மலாக டோல் பூத்தில் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜான டைம் என்ன சொல்கிறாங்கன்னா 714 செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கார் ஆவரேஜாக ஒரு டோல் பூத்தில் வெயிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக அந்த லேன்லேயே பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்பவே கன்ஜெஷன் இருக்கும், ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நம்ம முக்கியமான சில வேலைகளுக்கு போயிட்டுருப்போம். ஸோ அந்த டைமில் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஸோ இதுக்கான மிகப்பெரிய சொல்யூஷனாக இந்த ஜிஎன்எஸ்எஸ் அமையுன்றதில் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் ஆல்ரெடி ரஷ்யா, பெல்ஜியம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக 714 செகண்ட்ஸ் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமாக இருந்த டோல் பூத்தில் இருந்த டைம் வந்துட்டு இப்போ ஜிஎன்எஸ்எஸ் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டைமாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 47 செகண்ட்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ற ஒரு விஷயத்துக்கே இடம் இல்லாமல் போயிடும். கம்ப்ளீட்டா வெர்ச்சுவலா இருக்கும். ஜிஎன்எஸ்எஸ் ஆன்போர்டு யூனிட் நம்ம கார்ல இருந்தா போதும், கார் மட்டும் போய்கிட்டே இருக்கும். ஸோ சீம்லெஸ்ஸான ஒரு கம்யூட் வந்துட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்துட்டு ஈஸியாக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும் இப்போ போடக்கூடிய ஜிஎன்எஸ்எஸ் லேனில் ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும் கார் ஜிஎன்எஸ்எஸ் லேனை தாண்டிச்சுன்னா, அந்த டோலை தாண்டிச்சுன்னா ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கான ஃபீஸை மட்டும் பே பண்ணால் போதுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்ம சொல்லணும். இது மூலமாக டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, எல்லாமே சிங்க் ஆகியிருக்கு. ஸோ டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே ஆன் ரோட்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ப்ளஸ் இந்த ஜிஎன்எஸ்எஸ் ஆன்போர்டு யூனிட் சொன்னோம் பண்ணீங்களா, இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஆன்போர்டு யூனிட், அந்த யூனிட் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய புது கார்கள் எல்லாமே வந்துட்டு ஓனர்ஸே, மேனுஃபேக்சர்ஸே வந்துட்டு அந்த ஜிஎன்எஸ்எஸ் யூனிட்டை வச்சு செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாதவங்க வந்துட்டு இப்போ ஆல்ரெடி முன்னாடி வச்சிருந்த கார்ஸ்லாம் வந்துட்டு ஜிஎன்எஸ்எஸ் ஆன்போர்டு யூனிட் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே வாங்கிக்கலான்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக கம்யூட் ஃபியூச்சர் வெரி நியர் ஃபியூச்சர்லேயே நம்ம சொல்லலாம் பயங்கர சீம்லெஸ்ஸான ஒரு கம்யூட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு டோல் பூத்துன்னு நம்ம பார்த்தாலே என்னடா ரொம்ப லைன் பெருசாக இருக்கேன்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் போய் இப்போ 47 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வெயிட்டிங் டைமாக இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரிடக்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இது மூலமாக கம்யூட் ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருக்கும், நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா.